அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்க்க போகிறோம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெளியே எடுக்கப்படும் அத்திவரதர் சிலை எங்கே, எப்பொழுது, எவ்வளவு நாட்கள் தரிசனம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பகோணம் பிரம்மன் தெருவில் இருக்கக்கூடியது அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயில். வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் மூலவர் சந்நிதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாதாள அறையில் அத்தி மரத்தினால் செய்யப்பட்ட அத்திவரதர் சிலை இருக்குது. இந்த சிலை சுமார் 1.5 அடி உயரம் இருக்குது. ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் சிலை இங்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுக்கப்பட்டு பக்தர்களோட தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு மீண்டும் பாதாள அறைக்கு கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. 1915ஆம் ஆண்டுக்கு பின்பு பல்வேறு காரணங்களால் இந்த சிலை வெளியே எடுக்கப்படவில்லைன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 98 ஆண்டுகள் கழித்து 2013ஆம் வருடத்தில் இந்த அத்திவரதர் சிலை வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களோட தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு மீண்டும் இந்த சிலை பாதாள அறையில் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அருள்மிகு அத்திவரதர் சிலை 2026ஆம் வருடம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெளியில் எடுக்கப்பட உள்ளது. சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களோட தரிசனத்திற்காக அத்திவரதர் சிலை வைக்கப்பட இருக்கு. 2026ஆம் வருடம் மார்ச் மாதம் முதல் தேதி மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த அத்திவரதரை நம்ம தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தோம்னா காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரைக்கும் தரிசனம் செய்யலாம். அதற்கு பிறகு மீண்டும் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இன்னொரு கூடுதல் சிறப்பு தகவலும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவைகளை பக்தர்களே செய்ய ஏற்பாடு செய்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவலை, இந்த அரிய ஒரு நிகழ்வை நம்ம ஞாபகமாக பயன்படுத்திக்கலாம். கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயிலில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கு. அத்திவரதரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.